ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ ஸ்கேலப் டிசைன் தைக்க போகிறோம். இதுக்கு நம்ம கேன்வாஸ் எடுத்து வச்சுக்கலாம். லைனிங் கிளாத், மெயின் கிளாத் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நம்ம கழுத்து அகலம் 2.5 இன்ச்சு எடுத்துருக்கோம். நம்ம கேன்வாஸில் பார்த்திங்கன்னா 1/2 இன்ச்சு கூடுதலாக சேர்த்து நம்ம ஒரு 3 இன்ச்சு அகலத்தில் இது போல் நம்ம பாக்ஸ் போட்டுக்கலாம். இப்போ வி ஷேப்பை பயன்படுத்தி தான் நம்ம இந்த ஸ்கேலப் டிசைன் போட போகிறோம். ஃபஸ்ட்டு வி ஷேப்பில் போட்டுவிட்டு அடுத்ததான் ஒரு 1/2 இன்ச்சு டிஸ்டன்ஸில் அதே ஷேப்லேயே நம்ம லைன் போட்டுக்கலாம். இந்த ஸ்கேலப் டிசைன் வரையணும் அப்படின்னா அதுக்கு ஸ்கொயர் ஷேப்பில் ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணிவிட்டு அதை 4ஆக மடிச்சுட்டா அதோட ஹைட்டு பார்த்திங்கன்னா நம்ம 3/4 இன்ச்சில் ஒரு வளைவு கொடுத்து நம்ம கட் பண்ணிடணும். எப்போதுமே இந்த டிசைன் போடும் பொழுது கீழே இருந்து தான் மேலே நம்ம கொண்டுட்டு போகணும். மேலே இருந்து கீழே வரக்கூடாது. இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கேன்வாஸ் பகுதியை நம்ம லைனிங் கிளாத்தில் வச்சு அயன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கேன்வாஸில் பார்த்திங்கன்னா ஒன் சைடு வலுவலுப்பாக இருக்கும், இன்னொரு சைடு சொரசொரப்பாக இருக்கும். இந்த வலுவலுப்பாக இருக்கிற பகுதியை துணியில் படுற மாதிரி, சொரசொரப்பு பகுதியை மேல் நோக்கி வர்ற மாதிரி வச்சுட்டு நல்லா ஹெவி சூடெல்லாம் நீட்டாக நம்ம அயன் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா இந்த ப்ளவுஸோட நல்ல பக்கத்தில் வச்சு தான் நம்ம தைக்க போகிறோம். லைனிங் கிளாத்தும் மெயின் கிளாத்தும் அவுட்லைன் ஃபுல்லாக ஃபஸ்ட்டு நம்ம தைச்சி ரெடி பண்ணிவிட்டு இந்த ப்ளவுஸோட நல்ல பக்கத்தில் இந்த கேன்வாஸ் பகுதியை வச்சுட்டா கரெக்டாக அந்த கேன்வாஸ் மேலே ஒரு நூல் கேப்பில் தான் நம்ம தையல் போட்டு எடுத்துக்கணும். ஓகேங்களா? பொறுமையாக அழகாக நீட்டாக நம்ம தைச்சிக்கணும். டிஸ்டன்ஸ் விட்டு கட் பண்ணும் பொழுது பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 1/4 இன்ச்சு டிஸ்டன்ஸில் தான் நம்ம கட் பண்ணி எடுக்கணும். கேன்வாஸ் யூஸ் பண்ணி தைச்சோம் அப்படின்னா 1/4 இன்ச்சு டிஸ்டன்ஸில் நம்ம கட் பண்ணி எடுக்கணும். கேன்வாஸ் பயன்படுத்தாமல் நார்மலாக நம்ம தைச்சோம் அப்படின்னா 1/2 இன்ச்சு டிஸ்டன்ஸில் நம்ம கட் பண்ணி எடுக்கணும். இப்போ ஃபினிஷிங் அழகாக கிடைக்கணும் அப்படின்னா நம்ம த்ரெட் கட்டரை வச்சு எல்லாத்துக்குமே ஃபுல்லாகவே குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு இதை நம்ம நல்ல பக்கமாக திருப்பி எடுத்துக்கலாம். நல்ல பக்கம் திருப்பும் பொழுது நம்ம கையோட விரல் பகுதியை வச்சு தான் அழகாக நீட்டாக நம்ம எடுத்து விடணும். அழகாக எடுத்து விட்டதுக்கப்புறமா அந்த கார்னர் ஷேப்லாம் சுருக்கம் நிறையா இருக்கும். அந்த சுருக்கத்தை பூரா நம்ம பொறுமையாக விரல் பகுதியை வச்சு அழகாக நீட்டாக எடுத்து விட்டதுக்கப்புறமா அதுக்கப்புறமா நம்ம அயன் பண்ணி எடுத்துக்கணும். அயன் பண்ணி முடித்ததுக்கப்புறமா தான் நம்ம நெக் பகுதியில் படிமான தையல் போடவே ஆரம்பிக்கணும். ஓகேங்களா? இந்த படிமான தையல் போடும் பொழுது பொறுமையாக அழகாக நீட்டாக ஓரத்தில் அந்த ஒரு நூல் கேப்லேயே தான் நம்ம தையல் போடணும். இதை முழுசாக நீங்கள் கற்றுக்கணும், தெளிவாக கற்றுக்கணும் அப்படின்னா நான் லென்த்து வீடியோவில் கட்டிங் அண்டு ஸ்டிச்சிங் வீடியோட உங்களுக்கு பொறுமையாக நான் சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக எல்லாருமே மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள். இந்த டிசைன் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய சின்ன சின்ன கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.